கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பொண்டம் பீட்ரூட் அல்வா செய்யும் முறை. 1 கிலோ பீட்ரூட்டை புதுசாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 50 முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். 100 முந்திரி பழம் கிறிஸ்மஸ் பழம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1க்கு 3 கிலோ போடாங்க. நம்ம 1 2 கிலோ சீனி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயில் 1/2 லிட்டரு, 1 லிட்டரு கூட ஊற்றலாம், தப்பில்லை. கார்ன்ஃப்ளவர் 100 மாவு, ஏலக்காய் 10 கிராம். இதுக்கு மெயினாக பால்கோவா எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்பெஷல் பால்கோவா, ஜீரா சீனியோட போட்ட பால்கோவா 600 எடுத்துருக்கோம். இதை மிக்சியில் பொடுசாக போட்டு அரைச்சி மையாக அரைச்சி அதை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக்காடு விட்ட பிறகு இந்த பால்கோவா மிக்சி சாரில் போட்டு மையாக அரைச்சிட்டு மிக்சிங் பண்ணி கடைசி சீனியை போட்டு எடுத்தால் பீட்ரூட் அல்வா ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி இதை ஊற்றிடணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். நல்லா அரைச்சாச்சு. இப்போ தீயை நல்லா கூட்டி தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த பால்கோவா இருக்கா, பால்கோவா அரைச்சி ஊற்றணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு சீனி போட்டு இறக்கிட்டால் பீட்ரூட் கோவா அல்வா ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீட்ரூட் நல்லா வேக விட வேண்டும். நல்லா வேக விட்ட உடனே நல்லா கொதித்த பிறகு நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா பால்கோவா அரைத்து உள்ளே ஊற்ற வேண்டும். அதுக்கப்புறம் சீனி போட வேண்டும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி உள்ளே ஊற்றி கிண்டி எடுத்தால் கோவா பீட்ரூட் கோவா அல்வா ரெடி. பீட்ரூட் அல்வா கோவா ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பால்கோவா நல்லா பார்த்தீங்கன்னா அரைச்சும் போடலாம், இது ஊற்றும் போடலாம். 600 கிராம் பால்கோவா எடுத்துருக்கோம். 1.5 கிலோ பீட்ரூட்டு, 1 கிலோ 2 கிலோ சீனி, 3 கிலோ சீனி மொத்தம். பீட்ரூட் பால்கோவா இது வாய்க்காரங்க பீட்ரூட் அல்வா ரெடி. வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். முதல்ல நல்லா வேகம் போது அந்த பால்கோவா உள்ளே போட்டுடணும். சீனி பாருங்கள், 1க்கு 3 கிலோ போடணும். நான் 2 கிலோ போடுவேன். நீங்கள் கல்யாணத்தில் 3 போடுவாங்க, நீங்கள் 2 போட்டுக்கோங்க. சீனி நல்லா சுற்றி போடணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. இப்போ ஸ்டார் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து இது 100 கிராம் பாக்கெட்டு, 2 பாக்கெட் போட்டிருக்கு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும். அப்படியே மெதுவாக கட்டி விடாமல் அப்படியே கிண்ட வேண்டியது. என்னென்னா அல்வா வந்து கட்டி ஊற்றி இருக்கும் உடனே. ஆமாம், அப்படியே மெதுவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் ஜம்முன்னு ஊற்றியாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குண்ணே போடுதோம்? கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் தான் அந்த அப்படியே ஃபைன் பேஸ்ட் மாதிரி நல்லா வலுவலும் கட்டியாகும். நல்ல அந்த குழுவுழுப்பு தன்மை கிடைக்கும். வரும். அப்புறம் தான் அல்வா மாறும். என்ன பாயாசமாக இருக்கும். பாயாசம் மாதிரி ஆயிடும். பீட்ரூட் பாயாசம். மில்க் மேட் போட்டுக்கீங்களா? ஆமாம், மில்க் மேட் போட்டுக்கோம், பால்கோவா போட்டுக்கோம், நெய் போட்டுக்கோம். நெய்யெல்லாம் 1/2 லிட்டர் நெய் ஊற்றிருக்கோம். 1/2 லிட்டர் நெய் ஊற்றிட்டீங்களா? ஆமாம், நெய் எவ்வளோ ஊற்றமோ டேஸ்ட் அள்ளி கொடுக்கும்ண்ணே. அதான் மனம் அப்படியே மூக்க தொலைக்க பட்டையை கிளப்புது. பார்த்தீங்களா, ஏலக்காவை தட்டி போடணும். ஏலக்காய் விதையை எடுத்துகிட்டு போடணும். எப்படின்னே தோலோடய போட்டுடலாமா? மிக்சி ஜாரில் கொஞ்சம் சீனியை போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அப்படியே சளிச்சு போட்டணும். சரி, சளிச்சு போடுவீங்களோ? இன்னே வேற லெவல் ஆயிடுச்சு. மாவு ஊற்றவும் குழுன்னு ஆத்தா செம்மையா இருக்க. இந்த கல்யாண வீட்டில் வைப்பாங்கல்ல ஜாமு, அது மாதிரியே இருக்கு. இதான் பால்கோவா பீட்ரூட் அல்வா. பீட்ரூட் பால்கோவா அல்வா. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் இது கொதிக்கி ரெடி ஆகுது? இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுண்ணே. அப்படியே கை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும், கட்டி விடாம. ஊற்றணும். ஆயில் எவ்வளோ ஊற்றணும்னே? ஆயில் வேறு 1 லிட்டர் ஆயில் ஊற்றணும். 1/2 லிட்டர் ஆயிலா? என்ன ஆயில் இது? கலைமானா? கலைமான் கோல்டு ஆயில். கலைமானா எவ்வளோ வருது 1/2 லிட்டரு? இது தெரியல, பார்க்கணும். 86 ரூபா நினைக்கிறேன் 1/2 லிட்டரு. நல்லா ஜம்முன்னு. சரி, போங்க. அல்வா பட்டையை கிளப்பிடுச்சு. சூப்பர்ண்ணே. ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்தா தான் அந்த ஆயில் பூரா எல்லா இடத்துலையும் போய் சேரும். ஆயில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே கலரிங்கு செம்மையாக வருதே. கலர் படியே போட வேண்டாம், நேச்சுரல் கலர் அது. அதான் பீட்ரூட் சாயமே என்ன சொன்ன மாதிரி இயற்கை சாயம். அது இயற்கை கலர், நேச்சுரல் ஃபுட் கலர். கலர் பொடி போட வேண்டாம் மக்களே. பீட்ரூட்டுக்கு எப்படின்னே கலர் பொடி போடுவாங்க. மித்தபடி கலர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கலர் தேவைன்னா நம்ம அந்த பீட்ரூட்டு கொஞ்சம் வேணால் அரைச்சி ஊற்றிக்கலாண்ணே கலரிங்காக. அப்படி யூஸ் பண்ணலாமா? எப்படி அல்வா பதத்துக்கு இப்போ தான் வந்திருக்கு. கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரத்தம் நல்லா போகும். பீட்ரூட் கோவா அல்வா, பீட்ரூட் பால்கோவா அல்வா. முந்திரி பருப்பு போட்டாச்சு, கிறிஸ்மஸ் பழம் போட்டாச்சு.